வணக்கம்ங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான ப்ரௌனி ரெசிபி. அண்ட் பொங்கலுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, வீடு கிளீனிங் வேல போயிட்டுருக்கு. அதுல என்ன ஒரு ஸ்வீட் மெமரீஸா எல்லாம் கிடைச்சிருக்கு அப்டிங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ நீங்க ப்ரௌனி வந்து ஒரு பிசினஸா ஸ்டார்ட் பண்ற மாரி இருந்தா கூட, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நான் டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, மில்லட் ரெசிபீஸும் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்றேன். ஆ ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரௌனி ரெசிபிக்குள்ள போயிரலாமா? நான் வந்து இன்னைக்கு மைதா மாவு ஒரு 250 கிராம் எடுத்திருக்கேன். அப்புறம் கொக்கோ பவுடர் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். சர்க்கரை 250 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாமே கிராம் அளவு சொல்றேன் இல்லைங்களா? நீங்க கப்பா இருந்தா ஒவ்வொரு கப் எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப் மாவு எடுக்குறீங்க அப்டின்னா, அதுல 50 கிராமுக்கு 250க்கு 50 கிராம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாரி நீங்களே வந்து ஒரு கெஸ் பண்ணிட்டு, கொக்கோ பவுடர் இல்லைன்னா கொக்கோ பவுடர் 50 கிராம் பாக்கெட்டே வந்து உங்களுக்கு சேல் ஆகுது. அத கூட நீங்க வாங்கிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் சலிச்சுக்கலாம். மைதா மாவு, கொக்கோ பவுடர், ஒரு பிஞ்ச் வந்து பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. அது வந்து ஆப்ஷனல் தான். பட் நான் வந்து அது போட்டே வந்து பண்ணி பழகிட்டேன். பேக்கிங் சோடா வந்து ப்ரௌனிக்கு போட மாட்டாங்க. இருந்தாலும் அது போட்டீங்க அப்டின்னா நல்லாருக்கும். ஏன்னா நான் கப் கேக் மோல்டுல ஊத்துறதுனால பேக்கிங் வந்து சோடா ஒரே ஒரு பிஞ்ச் போடுறேன். உப்பு ஒரு பிஞ்ச் போடுறேன். போட்டு நல்லா மாவ சலிச்சுட்டேன். சர்க்கரை பார்த்தீங்கன்னா, நாட்டு சர்க்கரை 150 கிராம், வெள்ள சர்க்கரை 100 கிராம் அப்படி எடுத்துக்கோங்க. எடுத்து அத மிக்ஸியில போட்டு பொடி பண்ணி எடுத்துருங்க தனியா. அதுக்கப்புறம் இப்ப நீங்க பிளெண்டர் இல்ல அப்படின்லாம் நீங்க வந்து ஃபீல் பண்ணவே வேண்டாங்க. நீங்க மிக்ஸி ஜார்லயே வந்து நீங்க பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து முட்டைய அப்படிதான் பிளெண்ட் பண்ணியிருக்கேன். இப்ப 250 கிராம் மாவுக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சின்ன முட்டையா இருக்கனால 5 முட்டை போட்டிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் முட்டையா இருந்தா 4 போடுங்க. நம்ம இப்ப சத்துணவுலில குடுக்குற முட்டை பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டியா இருக்கும். இப்போ முட்டையிலேயே அந்த மாரி இருக்கு நீங்க கடையில பார்த்து வாங்கும்போது. ஸோ பெரிய முட்டை, ரெட்டை கரு உள்ள முட்டைலாம் கூட கடையில வந்து இருக்கு. ஸோ அதனால அந்த மாரி குட்டி முட்டையா இருந்தா 5 முட்டை போட்டுக்கோங்க. 5 முட்டையும் உடைச்சு ஊத்திட்டு, நல்லா வந்து மிக்ஸியில ஒரு ரொம்ப நேரம் வந்து நீங்க பிளெண்ட் பண்ணக்கூடாது. ஒரு 2 சுத்து சுத்துனீங்கன்னா போதும். அதுவே நுரையாட்ட வந்துரும். அதுக்கப்புறமா காஃபி பவுடர் வந்து ஒரு ரூ. 5 பாக்கெட் காஃபி பவுடர் வந்து பால்ல வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 கிளாஸ் ஊத்தியிருக்கேன். இது வீடியோல பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். அது அப்புறம் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் பார்த்தீங்க அப்டின்னா, அந்த மூடியில ஒரு மூடி அவ்வளோதான். ஊத்திக்கோங்க போதும். இப்ப வந்து சாக்லேட் டார்க் காம்பவுண்ட் வந்து 250 கிராமுங்க. அதுல வந்து 200 கிராம் டார்க் காம்பவுண்ட வெண்ணெயோட போட்டு மெல்ட் பண்ணியிருக்கேன். வெண்ணெய் பார்த்தீங்கன்னா, வீட்ல எடுத்த வெண்ணெய் தான். அந்த குண்டால நான் காமிச்சிருப்பேன் இல்லையா? வீட்ல எடுத்த வெண்ணெய் தான். 50 கிராம் இருந்தது. நான் ஒரு 50 கிராமுக்கு ஆயில் வந்து கூட ஆட் பண்ணிட்டேன். நீங்க 100 கிராமும் வெண்ணெயாவே போட்டீங்கன்னா, டேஸ்ட் இன்னும் அல்டிமேட்டா இருக்கும். டபுள் பாயிலிங் மெத்தட்ல அந்த சாக்லேட்டையும் வெண்ணெயும் உருக்கிட்டு, நம்ம அந்த முட்டை அடிச்சு வச்சோம் இல்லையா? அதிலேயே வந்து சூடு ஆறுனதுக்கு அப்புறமா, நீங்க வந்து அந்த காஃபி பவுடரு, வெண்ணிலா எசன்ஸு, இந்த டபுள் பாயிலிங் பண்ணி வச்சிருந்த டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டு, வெண்ணெய், அப்புறம் சுகர் நம்ம மிக்ஸில ஆல்ரெடி அடிச்சு வச்சிருந்தோம் இல்லையா? எல்லாத்தையும் போட்டு ஒரு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. சும்மா ஜஸ்ட் ஒரு சுத்து சுத்தி எடுத்தீங்கன்னா போதும். நம்மளோட இது வந்து ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா மாவு சலிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? அதில போட்டு இந்த மாரி நல்லா வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல நீங்க வந்து கலந்துக்கோங்க. போட்டு சும்மா கரண்டி விட்டுலாம் கிண்டக்கூடாது. இந்த மாதிரி சுத்தி, 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 சுத்தி எடுத்தீங்கன்னா, எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆயி கட்டி இல்லாம வரும். இதுக்கப்புறமா நம்ம மீதி 50 கிராம் வந்து அந்த டார்க் காம்பவுண்ட் வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அதையும் இதில போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நீங்க வந்து கிட்கேட் உடைச்சு போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். இல்ல உங்களுக்கு டைரி மில்க் இல்ல நல்லா அந்த ஃப்ரூட் சாக்லேட்லாம் இருக்கும் தெரியுமா? அதெல்லாம் கூட போட்டீங்க அப்டின்னா, இன்னுமே ரிச் டேஸ்ட்டா இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு அப்டியே அந்த ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்ல ஒரு ஃபஜ்ஜியா, ஒரு நல்ல சாக்லேட்டா ஒரு ப்ரௌனி கிடைக்குது அப்டின்னா, அதெல்லாம். இத நீங்க பிசினஸா பண்ணும்போது, இப்போ ஒரு பீஸ் ரூ. 80க்கு சேல் பண்றீங்கன்னு வைங்களேன், நீங்க அந்த மாரி சாக்லேட்ஸ்லாம் நெறைய கலந்து போடுறீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாரி ரேட் வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கோங்க. இப்ப எனக்கு வந்து அந்த கப் கேக் மோல்டுல வந்து ஒரு 4 கேக் தான் நான் வந்து சேல்ஸுக்கு குடுக்க போறேன். பக்கத்துல கேட்டிருந்தாங்க. மத்தபடி எல்லாமே வந்து நான் வீட்டு யூஸுக்கு தாங்க நான் பண்றேன். ஸோ பண்ணீங்க அப்டின்னா, கண்டிப்பா எங்களுக்கு குடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி சத்து மாவுல வந்து நான் சேம் ப்ரௌனி வந்து பண்ணியிருந்தேன். அதுவும் பார்த்தீங்க அப்டின்னா, அல்டிமேட்டா வரும். அந்த வீடியோவும் வந்து உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்றேன். கண்டிப்பா. அ இனி வரக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு மில்லட்ல வந்து பிஸ்கட் அண்ட் கேக்ஸ் எல்லாமே நான் வந்து ஷேர் பண்றேன். நான் வந்து அந்த பேப்பர்லாம் வந்து நான் வந்து யூஸ் பண்ணல. ஏன்னா,
நார்மலா நம்ம வீட்ல இருக்க தட்டு. இப்ப நாங்க வந்து வில்லேஜ்ல இருக்கோம். ஸோ அந்த பட்டர் பேப்பர்லாம் வந்து இப்ப போய் கரண்ட்லி டக்குன்னு வாங்கிட்டுலாம் வர முடியாது. திடீர்னு கேட்டாங்க. நான் செய்ய ஆரம்பிச்சேன். அதனால டின்ல அப்படியே தான் மாவு மட்டும் டஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த தட்டுல பார்த்தீங்கன்னா, ஆயில் வந்து நான் வந்து ஊத்தியிருந்தேன். இந்த மாரி நல்லா நீங்க வந்து ஃபில் பண்ணிட்டு, ஒரு டேப் பண்ணி விட்டுருங்க. நல்லா இப்படி தட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா, பபிள்ஸ் எல்லாம் வராம, அது நல்லா ஈவனா வந்து இறங்கி, நல்லா வந்து பேக் ஆயி வரும். ஸோ அவன் பார்த்தீங்க அப்படின்னா, 180 டிகிரில நான் வந்து பேக்கிங் மோட்ல ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். நீங்க ப்ரீ ஹீட் அந்த முடிச்ச உடனேயுமே அது பெல் வரும். இப்போ பஜாஜ் அவன் தான் நான் யூஸ் பண்றேன். அந்த பெல் சத்தம் வந்த உடனேயே வந்து அந்த 10 மினிட்ஸ் முடிஞ்ச உடனே நம்ம வந்து பேட்டர் எடுத்து உள்ள வச்சிரணுங்க. நீங்க லேட் பண்ணீங்க அப்படின்னா, இது வந்து வேகறதுக்கு லேட் ஆயிரும் அப்புறம். குவான்டிட்டி பொறுத்து வந்து டைமிங் வந்து மாறும். இது வந்து ஒரு 1லிருந்து 1 1/2 கிலோ கேக் வரைக்கும் இது வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்ப வந்து நான் தட்டிட்டேன். நான் ஆயில் தான் தடவியிருக்கேன். லைட்டா மாவு வந்து அடியில ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஆயில் தான் தடவியிருக்கேன். இதுல வந்து நான் முந்திரியெல்லாம் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்க வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா, நல்லா பேக் ஆயி வரும்போது அந்த கேக்கோட ஸ்மெல்லு அப்படியே எல்லாருமே கேட்பாங்க. ஏதோ நல்ல ஸ்மெல்லா இருக்கே! யாரோ கேக் பண்றாங்க. இல்ல ஏதோ சாக்லேட் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது அப்படின்னு. ஏன்னா, அந்த காஃபி தூள் வந்து நம்ம பால் மிக்ஸ் பண்ணி போட்டுருக்கோம்ல. அ இதோட பக்குவம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எடுத்து விட்டா ரிப்பன் மாரி வரணும். அதுவும் நீங்க வீடியோல பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாரி இருக்கணும். அ எனக்கு பேட்டர் அந்த மாரி வல்ல. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தண்ணி எல்லாம் விட்டுறாதீங்க. பாலே ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, பேட்டர் உங்களுக்கு அந்த மாரி வந்துரும். ஸோ இப்ப எடுத்து நான் பேக்கிங் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா, வீடியோ ரெக்கார்ட் ஆகல. ஆயிருச்சுன்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். ஆகல. ஸோ இங்க பாருங்க. இந்த டின் வந்து நான் வந்து மீஷோல தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நல்லாவே பட்டர் பேப்பர்லாம் போடாமயே நல்லா ஒட்டாம தான் வருது. இப்ப வெந்துருச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு இந்த மாரி ஒரு ஸ்பூனோ, இல்ல ஒரு ஏதாவது ஒண்ணு வந்து இப்படி உள்ள விட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எடுத்தீங்கன்னா இந்த மாரி ஒட்டாம வரணும். அப்ப நல்லாவே பேக் ஆயிருச்சு. ஸோ எடுத்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. டேஸ்ட் அவ்ளோ நல்லா இருக்கும். உண்மையிலேயே இத சாப்பிட்டு பழகிட்டீங்கன்னா, கடையில நீங்க கேக்கே வாங்க மாட்டீங்க. ஏன்னா கடையில யூஸ் பண்றது பட்டர் வந்து அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லாமே இது வந்து கெட்டு போகாம இருக்கறதுக்கு ப்ரிசர்வேட்டிவ் எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஹோம்மேடா நம்ம பண்ணி சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே தனி. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இங்க பாருங்க என்ன மாரி இருக்குன்னு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இது ஒரு பிசினஸா கூட நீங்க பண்ணலாம். ஸோ கப் அளவு, மெஷர்மென்ட் அளவு 2மே வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க வந்து அதுல பார்த்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒவ்வொரு டம்ளர் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் வீடு கிளீன் பண்ணோம். அது பார்த்தீங்கன்னா, முயல் பிடிக்கிற தண்ணி, அப்புறம் பாட்டியோட நெல் அளக்கிற குண்டா, இரும்பு பெட்டி இதெல்லாம் மேல வந்து பத்திரமா வச்சிருந்தோம். அதெல்லாம் எடுத்து வீடெல்லாம் ஒட்டடை அடிச்சிட்டு இருக்கிறோம். ஸோ இங்க பாருங்க. வேலை வந்து சரியா போயிட்டு இருக்குங்க. இது வந்து ஒரு 15 வருஷம் ஆச்சு. இந்த கிரீட்டிங் கார்ட்லாம் வாங்கி குடுத்து, இதெல்லாம் நினைக்கும்போது 15 வருஷம் முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்? இப்ப எப்படி இருக்கோம்? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட் மெமரீஸு. லவ் ப்ரப்போசலு ஹஸ்பண்ட்க்கு வாங்கி குடுத்தது. அப்புறம் கோல புக்கு. இது வந்து நான் ஷார்ட்ஸ்லயே போட்டிருந்திருப்பேன். ஸோ இது எல்லாமே எடுத்து வைக்கிறதா. நெறைய எக்ஸிபிஷன் போனேன்னா, புக்ஸ் நெறைய வாங்குவேன். அப்ப நான் வந்து உட்காந்து படிப்பேன். ரொம்ப மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷா இல்லாதம்போது உட்காந்து நான் வந்து படிப்பேன். ஆ ஸோ இப்ப மறுபடியும் வந்து அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நான் கண்டிப்பா உட்காந்து ஒரு நேரமாச்சும் நம்ம படிக்கணும். படிச்சதையே திரும்பி திரும்பி படிக்கிறதுனால ஒண்ணும் தப்பாயிராது. ஸோ மறுபடியும் எங்கேயாவது இப்ப லாஸ்ட்டாலாம் எங்கேயுமே போறதில்ல. இனிமேல் போனோம் அப்படின்னா, ஏதாவது வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நெனைக்கிறேன். இது என்னோட பையனோடது. அம் அவன் வந்து இந்த மாரி பெட்டியில என்னடா வச்சிருக்கான்? இதுல அப்படின்னு பார்த்தோம்னா, குட்டி குட்டியா பணம் வந்து சேர்த்தி வச்சிருக்கான். இது போக அவனோட உண்டியலு, அங்கங்க குட்டி குட்டி டப்பால வந்து சில்லற காசுலாம் நெறைய சேர்த்து வச்சிருக்கான். எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சிருந்தேன். ஸோ வீடு கிளீன் பண்ணும்போது நெறைய விஷயம் கிடைக்குது இல்லையா? நம்ம இந்த மாரி கிளீன் பண்ணும்போது தான் நெறைய வந்து பழசெல்லாம் பார்த்துட்டு நம்ம உட்காந்து யோசிச்சு பார்ப்போம்ல. அந்த மாரி தான் இருந்துச்சுங்க. ஸோ இந்த விளாக் வந்து உங்களுக்கெல்லாம் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா நீங்களும் வந்து ப்ரௌனி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாரி ஏதாவது ஸ்வீட் மெமரீஸ் இருக்கு அப்படின்னா, என்ஜாய் பண்ணிட்டு கிளீனிங் ஒர்க் பாருங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா, கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.